ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மனம் திரும்பும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். இதற்கு பூசி முழுகிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதற்கு யாருமே சாயம் போட முடியாது. இதுக்கு யாருமே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணி காப்பாத்துறேன், நான் ஜெபம் பண்ணி உன்னை காப்பாத்துவேன், அவர்கள் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாற்ற முடியாது. ஏலியினுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது தகப்பனார் ஆசாரியன் தான். ஆனா ஆசாரியனாலே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க மனம் திரும்பல. மனம் திரும்பாத ஒரு மனுஷனை யாருடைய ஜெபமும் காப்பாற்ற முடியாது, ஜெபம் பண்ணி காப்பாற்றிட முடியாது. அதனால இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா என்னைக்கு அவனுக்கு ஆறுதல் வந்துச்சு, என்னைக்கு அவன் இழந்து போது திரும்ப வந்துச்சுன்னா, என்னைக்கு தான் மனம் திரும்புறதற்கு ஒப்பு கொடுத்தானோ, ஐயோ நான் செஞ்சது தவறு, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க இப்படி செஞ்சாலும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் எதுக்கு இப்படி பண்ணினேன். நான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அல்ல, மனம் திரும்புறதுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அம்மா கிறிஸ்தவர்களா இருந்தவன ரட்சிப்பு உண்டாகாது, அப்பா கிறிஸ்தவங்களா இருந்தவன ரட்சிப்பு வந்துடாது. 25 வருஷம் கண்டினியூவா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறதுனால நமக்கு வெற்றி வந்துடாது. எப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடுவார், எப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிப்பார், எப்போ ஒரு மனுஷனை கர்த்தருடைய கண்கள் காணும் என்றால் அந்த மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிற்பாடுதான் அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்க முடியும். மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுறார். ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க மனம் திரும்பாவிட்டா நமக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை விட்டு என்ன பண்ணிடுவாராமோ சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவார். ஆண்டவர் விலகினதற்கு பிற்பாடும் 25 வருஷம் இவன் ராஜாவா தான் இருந்தான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதுக்கு பிற்பாடும் இவன் யுத்தத்திற்கு போனான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடும் இவன் பலி செலுத்துறதுக்கு போனான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடு அவனுடைய ஊழியமோ அவனுடைய ராஜ்யபாரமோ போல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நிறைவு இருக்கு பாருங்களேன், அந்த நிறைவு அவனை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கார் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம பதவி உயர்வு கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம கணவன், ஆண்டவர் இல்லாம மனைவி நம்முடைய வாழ்க்கையில கிடைச்ச எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமானது யார் அப்படின்னு சொன்னா, நான் சாகிற வரைக்கும் நீங்க என்ன விட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சொல்லுங்க. நீங்க என்ன விட்டு போக கூடாதுப்பா. எந்த நேரத்தில் ஆண்டவர் சவுலை விட்டு போனாரோ, சவுலை விட்டு போன அடுத்த நிமிஷத்துல பிசாசு அவனுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருந்தான் பாருங்களேன், ஆயத்தமா இருந்தான் பாருங்களேன். அவ்வளவுதான். ஆவியானவர் எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடு, ஆவியானவர் போனதுக்கு பிற்பாடு உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்குமானால், ஏற்கனவே போன பிசாசு உலகமெல்லாம் சுத்தி திரிஞ்சு அவருக்கு இளைப்பாறுதலுக்கு இடம் கிடைக்காம திரும்பி உங்களை செக் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா, நான் ஒருத்தனா உட்கார்ந்தா இவன் துரத்திடுவான்னு சொல்லி 7 பிசாசை சேர்த்து கொண்டு உங்களுக்குள்ள உட்காருமாமா. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் சில மனுஷனுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து சொகுச பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அதற்காக ஏங்குவானாம். நம்மளை கண்ட்ரோல்ல வச்சு நம்மை ஆட்டி படைச்சு அவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு பிசாசு நம் ஆண்டவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்துவான். நம்ம ரட்சிக்கப்படும் போது, நம்ம ஆண்டவருடைய தொடுதலுக்குள்ள உள்ளாகும் போது, ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது பிசாசு வெளியே போயிரும். ஆனா போன பிசாசு சும்மா இருக்காதாமா, அதுக்கு எங்கேயுமே இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா திரும்ப யாரை தேடும் அப்படின்னு சொன்னா உங்களை தேடுமாமா. இவன் இருக்கானா ஆண்டவருக்குள்ள? இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா?
நீங்க கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்லும் போது நீங்க மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா கர்த்தர் எச்சரிச்சுட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இனி இந்த இடத்துல நீங்க அவமதிச்சு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது உங்களிலிருந்து அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எடுக்கப்படுவார். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணாதீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணத்துல கொண்டு போகும்போது போகிற வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த சமூகம் சொல்லும், தூதன் சொல்லுவான், இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும், என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும். இத்தனைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், உனக்கு டென்ஷன் இல்லை, உனக்கு கவலை இல்லை, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நம்ம நிறைய பேர் பைக்லையும் நிறைய பேர் கார்லையும் வந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நம்ம போடுறோம். ஆனா உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்தம் வந்து மோசே வந்து ரிஜெக்ட் பண்ண வாக்குத்தத்தம், எனக்கு வேண்டான்னு சொன்ன வாக்குத்தத்தம். எனக்கு உங்க சமூகம் முன்னாடி போக வேண்டாம், எனக்கு யாரு முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு முன்பாக போகிற அந்த தலைமைத்துவம் இருந்தால் எனக்கு போதுமானது, போதுமானது. ஆண்டவரே, நீங்க இல்லாத உயர்வு எங்களுக்கு வேணாம்ப்பா, நீங்க இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களே இல்லாத அந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பையன் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத பொண்ணு எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பணம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த வீடு எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு புது வருஷத்துக்குள்ள என்ன கையை பிடிச்சு நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத நிரூபிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களை துக்கப்படுத்துறது மாதிரி ஏதாவது இருக்கும்னா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். கையை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரதர் மனம் திரும்பி இருங்க, பிரதர் சிஸ்டர் மனம் திரும்பி இருங்க, சிஸ்டர் வாலிப தம்பி மனம் திரும்பிரு, வாலிப தங்கச்சி மனம் திரும்பிரு. எத்தனையோ பேர் இருந்த போதிலும் இந்த சத்தத்தை கர்த்தர் ஒன்ன கேட்க பண்ணுறாரு அப்படின்னா உன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது. நீ செஞ்சிட்டு இருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்பு. அந்த காரியம் வேண்டாம், அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எச்சரிச்சுட்டே இருக்காரு, இது உனக்கு நல்லதில்லை. அதை எச்சரிச்சு எச்சரிச்சு ஆண்டவர் உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நீங்க என்னை விட்டு போக வேண்டாம், நான் இந்த விஷயத்தை விட்டுறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதேப்பா, நீங்க இல்லாம என்னால எப்படிப்பா வாழ முடியும்? இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டு 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 அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் தொட்டுட்டே இருக்குது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பான்னு நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க கூட இருந்தா அது எனக்கு போதும் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும். என் கூட வாங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னை விட்டு தூரத்துல நீங்க நிப்பீங்கன்னா இப்ப நான் உங்களை ஆசையா கூப்பிடுறேன், மறுபடியும் எனக்குள்ள வாங்க ராஜா. உங்களுக்குன்னு ஒரு இடம் என்னுடைய இருதயத்துல இருக்கு ராஜா, என்னை விட்டு மட்டும் போகாதீங்க ஆண்டவரே.